மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பல வகையான பிரச்சனைகள், இதுல பேசிக்கா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை பொருள் அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இதை வைத்தே நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா அதுதான் வெங்காயம், சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்றோம். இப்போ சின்ன வெங்காயம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இது ஒரு மருத்துவ அதிசயம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடியது. நமக்கே தெரியும், நார்மலா நம்ம ஒரு சின்ன வெங்காயத்துல ஏதாவது சமைச்சு சாப்பிட்றோம், ஒரு டிஷ் ரெடி பண்றோம்னா அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். ஓ, சின்ன வெங்காயத்துல செஞ்சீங்களா, இந்த சட்னி நல்லா இருக்கும், சாம்பார் நல்லா இருக்கும், சின்ன வெங்காயம் சேர்த்தாவே நம்ம உடலுக்கும் நல்லது அப்படின்னு நம்ம சொல்றோம். பொதுவாக இந்த சின்ன வெங்காயம் நம்ம உணவுல சேர்த்து பயன்படுத்தலாம். இதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாமே நம்ம உடலுக்கு, முக்கியமாக ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஹார்ட் வெசல்ஸா இருக்கட்டும், ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ், இது நார்மலா இருக்கிறதுக்கும் உடல்ல ரத்த நாளங்கள்ல அடைப்பு இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு நமக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப பயன்படுது. நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் ஏற்படுறத தடுக்கிறதும் சின்ன வெங்காயம் தான். அந்த வகையில பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு சின்ன வெங்காயத்தினால இந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகளை எப்படி சரி செய்யுது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஹார்ட் வெசல்ஸ்ல பிளாக் இருக்கும். ஒரு 60% பிளாக் ஆயிடுச்சுங்க, 2 இடத்துல பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு எல்லாத்துக்குமே நம்ம சின்ன வெங்காயம் பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல நிறைய மாற்றங்கள் உருவாகுது. மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது இதயம் மற்றும் இதய தசைகள் வலிமையாக இருப்பதற்கு சின்ன வெங்காயம் நமக்கு பயன்படுது. சின்ன வெங்காயத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது இதயம் தொடர்பான ரிஸ்க் நமக்கு குறையுதுன்னே சொல்லலாம். ஹார்ட்ல ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா விசரல் ஃபேட் காரணமாக நமக்கு ஹார்ட்ல இந்த மாதிரி கொழுப்பு படிமங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு சின்ன வெங்காயம் பயன்படுது. சரி, இதை தாண்டி அடுத்தது வேறு எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷரை குறைப்பதற்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். சீரகம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சீரகம் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 1 கிளாஸ் தண்ணி, வெதுவெதுப்பான தண்ணீர்ல போட்டுருணும். இதுல இந்த சின்ன வெங்காய சாறு ஒரு 50 ml எடுத்து இந்த தண்ணீர்ல, சீரகம் போட்டிருக்கிற தண்ணீர்லயே கலந்துடணும். அதுக்கப்புறம் இதுல 3 to 5 துளிகள் நம்ம எலுமிச்சை சாறு கலந்து காலையில குடிச்சிட்டு வரோம். காலையில உணவு எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிடம் முன்னாடி குடிக்கும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு நடக்குது. முக்கியமாக இந்த பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு சீரகத்தோடு சேர்த்து இந்த சின்ன வெங்காயம் சாறு விட்டு, எலுமிச்சை சாறு கொஞ்சம் விட்டு நல்லா கலந்து தினம்தோறும் காலையில ஒரு 100-150 ml அளவுக்கு குடிக்கும் போது உடல்ல பிளட் ப்ரெஷர் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல். கொலஸ்ட்ரால் லெவல் குறையறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் பருமன் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு. கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமானாலே வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிருது இல்லையா? வெயிட் கெயின் ஆகுது, ஃபேட்டி லிவர் இருக்கு, கொலஸ்ட்ரால்னால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அதே மாதிரி முகம் கழுத்து எல்லாம் வீங்கின மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு முகம் நல்லா வீக்கம் ஏற்பட்டு முகமும் டபுள் சின் வந்த மாதிரி இருக்கும். முகமும் கழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு. ஒபேசிட்டி இருப்பாங்க நிறைய பேர். வெயிட் 90க்கு மேல, 100க்கு மேல, 120 இந்த மாதிரி வெயிட் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு காரணமாக நம்ம பாக்குற விஷயம் என்னன்னா கொலஸ்ட்ரால் தான். அப்ப இந்த கொலஸ்ட்ரால் லெவலை நார்மலா வைக்கிறதுக்கான வழிமுறையில சின்ன வெங்காயமும் ஒண்ணு. இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு இதுல இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம என்ன பண்றோம்னா லேசா கொஞ்சம் உப்பு லேசா தூவிட்டு கொஞ்சம் எலுமிச்சை சாறு விட்டு கலந்து வச்சிடணும். ஒரு 2-3 மணி நேரம் கழித்து இந்த சின்ன வெங்காயத்தை உணவோடு வைத்து சாப்பிடும் பொழுது நம்ம உடல்ல கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கொலஸ்ட்ரால் ஆனது குறைய ஆரம்பிக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப கொலஸ்ட்ரால் குறையறதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு ஏற்படக்கூடிய நிலையில இருக்கிறவங்க, ஆண்மை குறைபாடு ஏற்படுறதுக்கு இது அந்த சரி செய்யறதுக்கு சின்ன வெங்காயம் நமக்கு பயன்படுது. இன்றைய காலகட்டத்துல இளம் வயதுல இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திரும்ப திரும்ப ஆண்கள் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க.
சாப்பிட்டுட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா அதனோட சைடு எஃபெக்டா கூட ஆண்மை குறைபாடு ஏற்படுறதுக்கோ இல்ல ஸ்பெர்ம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது விந்தணுக்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கிறதோ நம்ம பாக்குறோம். ஏன்னா இது நிறைய பேர் வந்து அந்த டெஸ்ட் எடுக்கும் பொழுது தெரியாது, எடுத்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்னடா நமக்கா இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கா இருப்பாங்க. ஸோ டிப்ரெஷன் ஆகவும் செய்யறாங்க. இந்த மாதிரி கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்கு, ஏசுஸ்பெர்மியான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒலிகோஸ்பெர்மியா, இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நமக்கு வெங்காயம் மிகவும் சிறந்தது. இந்த வெங்காய விதைகளையும் நம்ம பயன்படுத்தலாம். வெங்காயத்துக்கு மேல இருக்கக்கூடிய இலைகள் நம்ம வந்து வெங்காயத்தாள் அப்படின்னு சொல்லுவோம், அதையும் பயன்படுத்தும் பொழுது உடல்ல நிறைய மாற்றங்கள் ஆண்களுக்கு ஏற்படுது. ஸோ இந்த மூலிகையை நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலும் கரைந்து ஆண்மை குறைபாடு அப்படின்ற ஒரு பிரச்சனையும் குணமாக ஆரம்பிக்குது. அடுத்து முக்கியமாக இந்த வெங்காயத்தை பயன்படுத்தும் பொழுது மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா குடல் பகுதி நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு வெயிட் லாஸ், அண்டர் வெயிட்ல இருப்பாங்க. நம்ம சாப்பிட்ற உணவு குடல் பகுதியில அப்சார்ப்ஷன் நடக்கவே நடக்காது. இதனோட சேர்த்து பித்தம் அதிகமாக இருந்தாலோ இல்ல தைராய்டு நமக்கு அதிகமாக இருந்தாலோ உடல்ல டாக்ஸின்ஸ் நிறைய இருந்தாலோ சாப்பிட்ற உணவு குடல் மூலியமாக உறிஞ்சாமல் அப்படியே நமக்கு வந்து மோஷன்ல போற நிலைமை இருக்கும். ஸோ இதற்குமே அந்த குடல் சுத்தம் செய்வதற்கு நமக்கு சின்ன வெங்காயம் மிக சிறந்த ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். குடல் கழிவுகள் வெளியேறுவதற்கு நமக்கு சின்ன வெங்காயம் மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்ப குடல் கழிவுகள் வெளியேறது எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா உணவுல சேர்த்தோ இல்ல பச்சையாக அந்த சின்ன வெங்காயத்தை உப்பு சேர்த்து, லேசான உப்பு சேர்த்து, எலுமிச்சை சாறு சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி நிறைய மருத்துவ குணங்கள், மருத்துவ பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கணும்னா நான் சொன்ன மாதிரி இதை பயன்படுத்திக்கலாம். இந்த 5 வகையான நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சேர்த்து ஒரே விதமான மூலிகை மருந்து என்ன? ஸோ இது இப்போ ஏற்கனவே இல்லைங்க எனக்கு வந்து இந்த மாதிரி பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, கார்டியாக் இஷ்யூஸ் இருக்கு, ஆண்மை தொடர்பான பிரச்சனையோ இல்ல குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனையோ இருந்ததுன்னா நம்ம இந்த மருந்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா சுகர் இருக்கிறவங்க கூட பயன்படுத்தும் போது சுகர் லெவல் நமக்கு கண்ட்ரோல் ஆகிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த மருந்து அப்படின்னு சொல்றது என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு நம்ம என்னன்னா ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்றது ஆவாரை பூவோட 5 வகையான பாகங்களும் எடுத்து நம்ம செய்யக்கூடியது. ஸோ அப்படி என்னங்க இதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆவாரையோட பூ, இலை, பட்டை, அதுக்கப்புறம் அதோட விதைகள் மற்றும் வேர்பகுதி, இதையும் சேர்த்து நம்ம பயன்படுத்த போறோம். இது எல்லாமே சேர்த்து நம்ம மருந்தாக பயன்படுத்தும் பொழுது உடல்ல நிறைய மாற்றங்களானது உண்டாக்கப்படுது. ஸோ நம்ம உடல்ல இந்த 5 வகையான பிரச்சனைகளுக்கு ஒரே மருந்தாக நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆவாரி பஞ்சாங்கத்தை பயன்படுத்தலாம். ஸோ இது பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீர்ல கலந்து நம்ம குடிச்சிட்டே வரணும். காலை இரவு 2 வேளையும் குடிக்கும்போது உடல்ல ஏற்படக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் நமக்கு குணமாகும். மற்றும் சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகை. ஸோ இதை நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்தும் போது இந்த 5 விதமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படாமல் தடுத்து கொள்ளலாம். ஸோ இந்த 5 வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்தாக பார்க்கணும் அப்படின்னா ஆவாரை பஞ்சாங்கத்தையும் பயன்படுத்தலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.